குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புஷ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி 12 திங்கட்கிழமை 2026 இன்னைக்கு கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து குஜராத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சோம்நாத் கோயில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகால மீட்சியை குறிக்கும் சோம்நாத் சுயமரியாதை திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் பங்கேற்றிருக்கார். அது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் வெராவல் நகரில் பிரஸ்பாஸ் பட்டன் பகுதியில் உள்ள சோம்நாத் கோயில் வந்து நாட்டின் 12 ஜோதிலிங்கங்கள் அப்படின்னு திருத்தலங்கள்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமானது முதலாவதாக இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 1026ஆம் ஆண்டு கஜினி முகமது வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக தாக்குதல் நடத்தினார். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல தாக்குதல்லாம் நடந்திருக்கும். அது நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க. இதில் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு சோம்நாத் கோயில் மறுகட்டமைக்கப்பட்டு 1951 வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் திறக்கப்பட்டது. கஜினி முகமது தாக்குதல் நடத்தி 1000 ஆண்டு ஆகியுள்ள நிலையில் சோம்நாத் கோயில் கம்பீரமாக மீட்டெழுந்ததை கொண்டாடமாக வந்து பார்த்திங்கன்னா 4 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. சரிங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுட்டா போதுமானது. அடுத்தது பாதுகாப்பு புவி கண்காணிப்பு EOS அப்படின்னு N1 அப்படின்னு உள்ளிட்ட 16 செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்துவதற்காக PSLV C-62 ராக்கெட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஏவப்பட்டிருக்குது. பாதுகாப்புத்துறை பண்பாட்டுக்கான EOS N1 அப்படின்ற அதாவது அன்விஷா என்னும் அதிநவீன செயற்கைக்கோளை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அதாவது DRDO வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த செயற்கைக்கோள் PSLV C-62 ராக்கெட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஆய்வு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஏவுதளத்திலிருந்து ஏவ இருக்குது. இந்த ராக்கெட் வந்து ஏவும்போது வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த நியூஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது அப்டேட் நியூஸ். சரிங்களா? நம்ம இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? அடுத்தது தேசிய புள்ளி விவர அலுவலகம் அதாவது நேஷனல் ஸ்டாட்டிக்ஸ் ஆஃபீஸ் கடந்த நிதியாண்டு ஜிடிபியினுடைய முன்கூட்டிய மதிப்பை வந்து பார்த்திங்கன்னா கடந்த புதன்கிழமை வந்து வெளியிடுறாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 2025-26ஆம் ஆண்டுக்கு நிதியாண்டுக்கான இந்திய பொருளாதாரம் 7.4% உயர்வை எட்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா 7.3% வந்து பார்த்திங்கன்னா உயரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிசியில் கூட்டலில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது ஜெர்மனி பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா இன்று இந்தியா வராரு. ஜெர்மனி பிரதமரான ஃப்ரிட்ரிக் மெர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வராரு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட இருக்கிறாரு. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய அதாவது ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவுடைய முக்கியமான கூட்டாளியாக ஜெர்மனி இருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிகப்பெரிய வர்த்தக நாடாக வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி. ஓகேங்களா? 2025-24ஆம் ஆண்டு இருதரப்பு வர்த்தகம் வந்து பார்த்திங்கன்னா $51.23 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா எட்டியது. ஓகேங்களா? முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது இது 12% அதிகம். ஐரோப்பிய ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட 4/1 பங்கு வர்த்தகம் ஜெர்மனியுடன் மேற்கொள்ளப்படுது. ஓகேங்களா? இந்த ஒன்றியத்தினுடைய செல்வாக்குமிக்க நாடாக ஜெர்மனி இந்தியாவில் அதிக அந்நிய நேரடி முதலீடு செய்யும் நாடுகளுடைய பட்டியலில் 9வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? கடந்த 25 ஆண்டுகளில் $15.40 பில்லியன் அந்நிய முதலீடு கிடைக்கப்பட்டுள்ளது. தற்போது 2000க்கும் மேற்பட்ட ஜெர்மனி நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் முக்கியமான ஒப்பந்தம் என்ன போட போகிறாங்க அப்படின்னா அந்த நாட்டிடமிருந்து இந்திய கடற்படைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்த் அப்படின்ற ரக நீர்மூழ்கி கப்பல் 6 நீர்மூழ்கி கப்பல்களை கொள்முதல் செய்வதற்கான அரசு தரப்பு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி வகுப்புகளை தொடங்குவதற்காக அந்த மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய விருப்ப திட்டமான காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியினுடைய ஒரு பகுதியாக இந்த முன்னெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தமிழகத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இடையேயான கலாச்சார மற்றும் மொழி ரீதியான உறவை வலுப்படுத்தும் நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா அரினா சலபென்கா அதாவது நம்பர் 1 வீராங்கனை அரினா சலபென்காவும் ஆடவர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா டேனில் மேத்தேவும் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க 2 பேர். அடுத்ததாக ஆக்லாந்து ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் ஒற்றையர் பிரிவில் உக்ரைனுடைய எலனா ஸ்வியாட்டோலினா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கஜகஸ்தானுடைய அலெக்சாண்டர் பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா? சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக நடைபெற்ற ஒலிம்பிக் தூர ட்ரைலத்தான் நிகழ்வான அயன்மேன் 5i50 அப்படின்ற ட்ரைலத்தானில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பிடம் பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது முக்கியமானது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்குது. ஓகேங்களா? அடுத்தது
வரோதராவில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்ற ஒரு நாள் ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து அணியை வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட்டில் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வைத்திருக்கு. இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா சாதனை பண்ணியிருக்காரு. சர்வதேச அளவில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகை கிரிக்கெட் ஆட்டங்களிலும் அதிக ரன்களை அடித்த வீரர் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காரு. ஓகேங்களா, முதலிடத்தில் சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு. 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குமார் சங்ககாரா இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைய ஆட்டத்தை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறார். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி வியூ பண்ணி ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.